இலைக்கு சொந்தக்காரர் என் தாயிற்கு எப்படி இரட்டை இலைக்கு சொந்தக்காரர் அம்மா அவர்களுக்கு வாக்களியுங்கள். உடலும் தமிழ் உயிரும் தமிழ் என்று வாழ்கின்றவர்கள் ஆகவே கொள்ளை கூட்டக்காரர்களுக்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற நிலையிலேதான் மக்கள் மத்தியிலே ஒரு மாற்றம் எதிர்பார்க்கிறார்கள். அந்த மாற்றத்திற்கு தகுதியான ஒரு இளைஞன், இந்த 82 வயது இளைஞன் என்பதை புரிந்து கொண்டு விட்டார்கள். ஏனென்றால் இத்தனை காலங்களாக திராவிட கட்சிகளிலே மாறி மாறி ஆட்சி செய்தாலும் சரியான வழியிலே அவரை அழைத்துச் செல்லக்கூடிய நிலையிலே தவறிவிட்டார்கள். அதிலும் மேலாக இன்று ஆளுகின்ற ஆட்சி லஞ்சத்தையே குறிக்கோளாக வைத்து ஆளுகின்ற ஆட்சி. உண்மையிலேயே வேதனை அளிக்கிறது. வாக்காளர் பெருமக்களே, உங்கள் சின்னம் பேராமலை கேள்விகள் என்ற பேராமலை சின்னம். உங்கள் குறைகளை கேட்க நிச்சயமாக அன்பு தெரிவித்துக் கொண்டு விடுதலைகளின் நன்றி, வணக்கம். விதவையாகி கொண்டிருக்கின்ற அந்த டாஸ்க் ஒரு நாளைக்கு 40 தாய்மார்கள் தண்ணீர் சிந்தவில்லையா? ஒரு நாளைக்கு 40 தாய்மார்கள் விதவையாக்கி கொண்டிருக்கின்ற அதிமுகவுடைய டாஸ்மாக் கடைக்கு எதிராக வாக்களிக்க கோரி போராடி போராடி அவரை கண்ணீரை கட்டியால் குத்தியது கூட உண்டு. ராமசாமி ஐயா அவர்கள் மதுவுக்கு எதிராக, ஊழலுக்கு எதிராக, லஞ்சத்துக்கு எதிராக போட்டியிடுகின்ற ஐயா அவர்கள் பாக்குறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஏறுகிறார்கள். இதோ வாகனத்திலே 82 வயது வாலிபர் ஏதோ வாகனத்திலே ஏறுகிறார். ஐயா அவர்கள் அறிக்கை விட்டுருக்கோம். சுழுக்கு கொடுக்க தயாராகாங்க. குடும்பத்தை விட்டு போடலாம், அதை விட்டுருங்க. ஆனால் நாய் கொலைக்கு நான் இது பண்ணல. ஆனால் தேர்தலுக்கு வரும்போது வாக்காளர்கள் சுழுக்கு கொடுக்க போகிறாங்க, தங்கு ஊத போகிறாங்களா? என்ன அர்த்தம் இருக்கு? ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் தேர்தல் இருக்கிறாங்க. அவங்க பத்திரிகை ஜெயலலிதான்னு போட்ட பத்திரிகையில் வருது. வந்து ஆர்வோட்டை கொடுத்தா அது நீ சேர்ந்து கொடுத்துருக்காரு. வாங்க மாட்டேன்றாங்க ஸ்டேஷனில். நீங்கள் ஜேசி மகன் காலையில் பேசிட்டேன். எவ்வளோ வரலாம் உங்களை கேட்டு கட்டுது. உள்ள குடும்பம் இருக்கா? முதல்ல சாதாரண பள்ளிக்குன்னா கெதி ஆகும். என்னை விட்டுருங்க, நான் எனக்காக பாடுபடல. இப்போ கூட சாதாரண ஏழை மக்கள் பேர் சண்டை கொடுத்தாலும் போகணும். இந்த பிச்சைக்காரர் நாய் என்ன பண்ணுவாங்க? பேர் எப்படி பாருங்க. அதான் பேர் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டு பக்கத்தில் இருக்க பத்திரிகை ஆஃபீஸு. அவனை கூப்பிட்டு கேட்கறதுக்கு யோகிதை இல்லை நாய்களுக்கு. என் வீட்டு தேடி வருதான் 4 மணிக்கு. நீ யாருக்கு என் வீட்டு வேலை காட்டான்? தேர்தல் வீட்டு வேலை காட்டான். எனக்கு தேவையில்லை. மக்களுக்கு பதில் சொல்லுங்க. ஓப்பன் கட்சியாக 2:30 மணிக்கு கொத்திக்க பதில் சொல்லுங்க. ஸ்டேஷனில் போய் கொத்திக்க போகிறேன். இனிமேல் வந்து தேவையில்லை. தேர்தலுக்கு நாய் அது என்கிட்ட இல்லை. சாப்பிட்றது அது உங்களால் முடியாது, என்னாலே முடியாது. அந்த முயற்சி செய்ய போகிறேன் கட்சியில். இன்னைக்கு கிண்டி போச்சு எதுவும் வரப்போகுது நிச்சயம். அதான் உண்மை. அது கூட சொல்லிட்டாங்க கமிஷனர், வாங்கக்கூடாது, ஊருக்கு தேடி வரும். உங்கள் ஒப்பம் ஓட்டுருக்கு வாடா வாயில் வருது. இவெல்லாம் ட்ரெஸ்ஸு வேலை 32 வண்டி, எல்லோ பச்சை நீளம் பலாரியோ ஏசி வண்டி கொடுக்கறதுக்கு